ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான காடை சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அதுக்கு 2 காடை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச சில்லி பேஸ்ட் தான், காஞ்ச மிளகாய் பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கலந்து அரைச்சதாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் நல்லா கரைஞ்சிடாமல் எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாஸ்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ண போகிறதில்ல, சுக்காவாக பண்ணுறதுனால தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 1 கூட சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாலேயே தக்காளியை வந்து நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காடையை அதில் சேர்த்துக்கலாம். காடை சேர்த்து அந்த மசாலா வந்து காடையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த டைமில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி வதங்கி வந்துடும். அந்த மசாலாவும் வந்து காடையில் கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா காடை வந்து வெந்து வந்துடும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ, இல்லைன்னா லைட்டாக அடி பிடிச்சிரும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காடை வந்து நல்லாவே தயிர்லாம் போட்டு ஊற வச்சனால சாஃப்டாகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம கொஞ்சம் சுக்காவாக பண்ண போகிறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெப்பரோடு சேர்ந்து நல்லா வந்து மசாலா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா சூப்பரான காடை சுக்கா வறுவல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.